அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் புகாரி 5090 ஹதீஸினை பார்ப்போம். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த ஹதீஸ் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு பெண் 4 விஷயத்திற்காக கல்யாணம் செய்யப்படுகிறாள். முதலாவது அவளுடைய அழகிற்காக, இரண்டாவது அவளுடைய செல்வத்திற்காக, மூன்றாவது குடும்ப பாரம்பரியத்திற்காக, நான்காவது மார்க்க நல்லொழுக்கங்களுக்காக. நீர் மார்க்க நல்லொழுக்கம் அடைந்த பெண்ணை வணந்து கொண்டு வெற்றி அடைவீர், இல்லை என்றால் நஷ்டம் அடைவீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்க நல்லொழுக்க பெண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸில் ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க இந்த மாதிரி 2 சஹாபாக்கள் என்னை பெண் கேட்டு வர்றாங்க, நான் யார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது முஸ்லீம் 2953 ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பாளர். அப்போது இந்த 2 சஹாபாக்களுடைய பேர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. 2 பேருமே மார்க்க நல்லொழுக்கம் தான், ஆனால் இவங்கக்கிட்ட சில குறைபாடுகள் இருக்குது. ஒருத்தர் பயங்கரமாக கோபிப்பார், இன்னொருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஏழை. 2 பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இருவருக்கு மத்தியில் பிரச்சனை ஆகும். இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களான்னு சொல்லி உங்களால் ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் அவங்க பதிலாக இன்னொருத்தர் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது எது சிறந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாக நபிகள் நாயகம் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள். இது எல்லாருக்குமே எல்லா ஆண்களும் வந்திருக்கிற எல்லா வரன்களும் மார்க்க நல்லொழுக்கங்கள் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை. அப்படி இல்லைன்னா மார்க்க நல்லொழுக்கங்களே சிறந்தது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்வோம், ஷேர் செய்வோம், இன்னும் ஆய்வு செய்து இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.